குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு டேபிள் காலம் போட்டிருந்தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம். நவ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மேட்டர். இந்த மேட்டர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன் அவர் சரௌண்டிங்ஸ், ஆல் திங்ஸ், லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், இது எல்லாமே வந்து மேட்டர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த மேட்டர் அப்படிங்கிறத 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பியூர் சப்ஸ்டன்ஸ், அனதர் மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மிக்சர் அப்படிங்கிறத ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இப்போ இது என்னென்னு முதல்ல அப்படி பார்க்கலாம். இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று எலிமெண்ட், இன்னொன்று காம்பவுண்ட். இந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் எலிமெண்ட், கோல்டு, சில்வர், அயர்ன், காப்பர், இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இப்போ சால்ட்டில் இருக்கக்கூடிய சோடியம், குளோரின், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட். இது நேச்சுரலாகவும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து எலிமெண்ட், அதாவது இயற்கையிலே இருக்குது, செயற்கையாகவும் இருக்குது. காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 or more டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைனாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். இப்போ வாட்டர் அப்படின்னா அதில் 2 எலிமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. என்ன? ஒன்று ஹைட்ரஜன், அனதர் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன், இது 2 எலிமெண்ட்டும் கம்பைன் ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் ஏ காம்பவுண்ட். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, அதில் கார்பன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிற எலிமெண்ட் ரெண்டுமே கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், ஒரு காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி இருக்கக்கூடியது தான் வந்து காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து இந்த ஒரு லெசனாகவே ஃபுல்லாக நீங்கள் படிப்பீங்க. ஓகே, மிக்சரில் பார்த்தீங்கன்னா அது ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், 2 டைப்பாக இருக்குது. இப்போது பொதுவாக காமனாக மிக்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிறைய 2 or more பொருள், அதாவது கம்பைனாக உருவாக்கக்கூடியதை வந்து மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் சாலட் அப்படிம்போம், வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றா அப்படியே கலந்துருக்கும். அது ஒரு மிக்சர் இல்லைங்களா? மிக்சர் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்சர்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்லேயும் டிஃப்ரெண்டான சில பொருள்லாம் வந்து அப்படியே கலந்துருக்கும். அதுவும் ஒரு மிக்சர் தான். இந்த மாதிரி மிக்சர் அப்படின்னா இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ், மெனி காம்போனன்ட்ஸ், 2 or more காம்போனன்ட்ஸ் வந்து கலந்துருக்கிறதா வந்து மிக்சர். இதை வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒருபடித்தானம் மிக்சர் தான், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, கலந்துருக்கும். இப்போ வாட்டர், அந்த வாட்டரில் நம்ம வந்து சுகரை நம்ம ஆட் பண்ணோம். சுகரை ஆட் பண்ண என்ன ஆகும்? தண்ணியில் வந்து டிசால்வ் ஆகிடும், கரைஞ்சிரும். இப்போ கரைஞ்சி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு வாட்டராக தான் தெரியும். இதில் எங்கே சுகர் இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியாது. இப்போ சுகர் சொல்யூஷன் ஆகிடுச்சு, மிக்சராக தான் இருக்குது. இருந்தாலும் சுகர் வந்து என்ன ஆகிடுச்சு, இப்போது நம்மளால் வந்து வியூ பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன்னா அது கரைஞ்சிருக்கு. மிக்சர் நம்மளால் வந்து செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ரெண்டாவது அந்த சுகர் என்ன செய்ய முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதுதான் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர். அதாவது ஒரே ஒரு மிக்சராக தெரியும், எல்லாம் கலந்து ஒன்றா தான் தெரியும். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் தான், எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். அதனுடைய ஷேப்பை பேஸ் பண்ணியோ இல்லை வந்து அதனுடைய கலரை பேஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்மளால் வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும், பிரிக்க முடியும். ரெண்டாவது நம்மளால் கண்ணுக்கு தெரியுது, எதெல்லாம் பாருங்கள், ஆப்பிள் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது, இப்படி நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ பார்க்கவும் முடியுது, அந்த மிக்சரை தனித்தனியாக பார்க்கவும் முடியுது. ரெண்டாவது என்ன செய்ய முடியுது, செப்பரேட் பண்ண முடியுது. அது வந்து ஹோமோஜீனியஸ். சரி, இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸில் படிக்கலாம். சரி, இங்கே லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? பியூர்னா முன்னே என்ன, சுத்தமான அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நமக்கு என்ன தெரியும், பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் தூய்மையான ஒரு பொருள். ஏன் வந்து பியூர்னு சொல்கிறோம்?
பியூர்னு என்ன அப்படின்னு இப்போ ஒரு கடைக்காரன் ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க, எங்கிட்ட வந்து 100% பியூர் சப்ஸ்டன்ஸ் சுத்தமான பொருள்லாம் எங்கிட்ட நான் விற்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ இங்கே பியூருங்கிறது அவன் என்ன மென்ஷன் பண்ணுறான்? கலப்படம் இல்லாமல் இருக்கக்கூடியதை நான் வந்து பியூர் அப்படிங்கிறோம். த ஃப்ரீ ஃப்ரம் அடல்ட்ரேஷன், அதாவது கலப்படம் இல்லாதது, அன்அடல்ட்ரேட்டட். அன்அடல்ட்ரேட்டட்னா கலப்படம் இல்லாத பொருள் வந்து தூய்மையான பொருள், பியூர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுதான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாருங்கள். இன் ஷாப்ஸ் வி ஃபைண்ட் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் சோல்ட் ஆஸ் 100% பியூர். விளம்பரப்படுத்துகிறோம், சுத்தமான பொருள் எங்கிட்ட இருக்குது. ஃபார் காமன் பீப்புள் பியூர் மீன்ஸ் அன்அடல்ட்ரேட்டட். அன்அடல்ட்ரேட்டட் என்ன அர்த்தம் அப்படின்னா கலப்படம் இல்லாத பொருள், தூய்மை, தூய பொருள். அது வந்து மக்கள் மத்தியில் அது மாதிரி ஒரு அர்த்தம். பியூர்னால் அதுதான் நினச்சிட்ருக்குறாங்க. that which does not contain any cheap or harmful additives. அதாவது தரம் இல்லாத பொருள் கலக்கலை, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல்னா நச்சு பொருள் கலக்காத இருக்கக்கூடியது இருக்குது, அதனால் இது தூய்மையான பொருள் அப்படின்னு மக்கள் பார்வையில் அப்படி ஒரு அர்த்தம். or these really pure substances as their claim to be. for a chemist the word pure means something else. ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க, ஒரு சயின்ஸ் படிக்கிறவங்க பார்வையில் பியூர் அப்படின்னா என்ன அப்படின்னா, the first point, a pure substance is made up of only one kind of particles. only one kind of particles, அதாவது ஒரே வகையால் அணுக்களால் ஆனவையாக தான் இருக்கும். only one, ஒரே ஒரு பொருள் அதில் கலந்துருக்கணும் இல்லையா, அதுதான் வந்து அவங்க சொல்கிறோம். a pure substance is made up of only one kind of particles. only one kind of particles, ஒரே வகை ஆன பார்ட்டிகல்ஸ், துகள்களால் ஆனது தான் பியூர். a pure substance may be elements or compound. எலிமெண்ட்டாக இருக்கும், காம்பவுண்டாக இருக்கும். எலிமெண்ட்ஸ்னால் தனிமங்கள், காம்பவுண்ட்ஸ்னால் சேர்மங்கள். முன்ன பார்த்தோம். an atom is the smallest particle that an element is made up of same kind of atom. அப்போது ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல், எலிமெண்ட் இருக்கக்கூடிய மிகச்சிறிய துகளால் ஆனது தான் எலிமெண்ட். ஸோ வாட் இஸ் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டால், an atom is the smallest particle that an element is made up of the same kind of atoms. 2 மார்க்கில் கேட்பாங்க. molecule is the combination of 2 or more atom. molecule, define molecule. what is molecule அப்படின்னா 2 or more atoms combine ஆகி இருக்கக்கூடியத molecule. molecule என்ன அர்த்தம்? 2 or atoms, 2க்கு மேற்பட்ட atoms combine ஆக இருக்கக்கூடியத molecule. இந்த மாலிகுல்ஸ் வந்து ரெண்டாக இருக்குது. மாலிகுல்ஸ் ஆஃப் எலிமெண்ட், மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். ரெண்டுமே பொதுவாக காமனாக சொல்லும்போது மாலிகுல் தான். எலிமெண்ட்டுக்கு மாலிகுல்னு சொல்லுவோம், காம்பவுண்டாக இருந்தாலும் மாலிகுல்னு சொல்லுவோம். பொதுவாக மாலிகுல்ஸ்னா ஆட்டம்ஸு, 2 or more atoms கம்பைனாக இருக்கக்கூடியது மாலிகுல். ஸோ மாலிகுல் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 or more atom. இது ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்பவுண்ட். இப்போ முன்னே சொன்னேன், காம்பவுண்ட் என்ன அர்த்தம்? 2 different element கம்பைன் ஆகிறது. 2 different element ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் ஒன்றா சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு நியூ ப்ராடக்ட் காம்பவுண்ட். A compound in the substance formed by the chemical combination of 2 or more element. 2 or more element கெமிக்கல் காம்பினேஷனில் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு நியூ ப்ராடக்டை காம்பவுண்ட். ஸோ இந்த பேராவில் 2 மார்க் இருக்குது. என்னது? வாட் இஸ் எலமெண்ட் அண்ட் வாட் இஸ் மாலிகுல் அண்ட் வாட் இஸ் காம்பவுண்ட். சரி, அப்போ இந்த 3 கொஸ்டின் இதனால இங்கே படிங்க. அடுத்தது இது வந்து உங்களுக்கு வந்து இந்த செப்பரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்போது பியூரிட்டி ஆஃப் கோல்டு இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் டேம் ஆஃப் த கேரட். தங்கத்தை வந்து ஒரு சுத்தமான தங்கம் அப்படிங்கிறத வந்து ஒரு யூனிட் சொல்லுவாங்க, அதுதான் வந்து கேரட் அப்படிங்கிறது. 24 கேரட் கோல்டு இஸ் கன்சிடர்ட் டு பி கோல்டு இன் இட்ஸ் பியூரிஸ்ட் ஃபார்ம். 24 கேரட் அப்படிங்கிற தங்கம் தான் வந்து தூய்மையானது, பியூரிஸ்ட் ஃபார்ம், சுத்தமானது அப்படி சொல்லுவோம். சரி, கீழே வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர், நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய, எல்லா ஃப்ரூட்ஸும் அதில் கலந்துருக்கு. ரெண்டுமே வந்து காமனாக சொல்லும்போது மிக்சர்ஸ் தான். இது என்ன கேட்குறாங்கிறத பார்க்கலாம். we have had the snack. சரி, can you identify and mention a few things that are present in snacks like mixer or fruit mixer? மேலே இருக்கிறது மிக்சர், கீழே இருக்கிறது ஃப்ரூட் மிக்சர், ரெண்டு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? இதை வந்து தனித்தனியாக நம்மளால் வந்து
இது மென்ஷன் பண்ண ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை த இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா காம்போனன்ட்ஸ். இதில் என்னென்ன பொருள் கலந்து இருக்குது அதில் தனித்தனியாக உன்னால் வந்து பிரிக்க முடியுமா, செப்பரேட் பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ முடியும்? இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரம் த கலரை பேஸ் பண்ணி, அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி, இல்லைன்னா டேஸ்ட் பண்ணியாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஆப்பிள், இது வந்து கிரேப்ஸு, இது பனானா, இது ஆரஞ்சு அப்படின்னு நினச்சி டேஸ்ட் பண்ணி செப்பரேட் பண்ணலாம் மிக்சரை. இல்லை அப்படின்னா கலர், இது வந்து ஆப்பிள், இது வந்து ஒரு பனானா அப்படின்னு கலரை பேஸ் பண்ணி நம்மளால் செப்பரேட் பண்ணலாம். இல்லைன்னா அப்பியரன்ஸ், அதனுடைய தோற்றத்தை வந்து அப்படியே சைஸை பேஸ் பண்ணி, ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதாவது செப்பரேட் பண்ணலாம், பிரிக்க முடியும். மிக்சர் தான். வி மிக்ஸ் ரைஸ், சால்ட், சில்லிஸ், பெப்பர், கீ அண்ட் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் டு மேக் பொங்கல். பொங்கல் பார்த்திங்கன்னா சாப்பிட்ருப்பீங்க. அந்த பொங்கலில் இந்த மாதிரி ரைஸ், அரிசி இருக்குது, டால் சொல்லிட்டு இருக்குது, சில்லிஸ் இருக்குது, பெப்பர் இருக்குது, கீ, இதெல்லாம் சேர்ந்து தான் பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போது 2 or more இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் ஆகி தயாரிக்கக்கூடிய பொருள் தான் மிக்சர் அப்படிம்போம். அப்போ பொங்கல் அப்படிங்கிறது ஒரு மிக்சர். பொங்கல் இஸ் ஆல்சோ எ மிக்சர். பொங்கல் என்பது ஒரு கலவை. ஸோ மிக்சர்னால் 2 or more இன்க்ரீடியன்ட்ஸ், 2 or more காம்போனன்ட்ஸ் கலந்துருக்கக்கூடியது தான் வந்து மிக்சர். நம்மளால் செப்பரேட் பண்ண முடியணும், பார்க்க முடியணும் இல்லையா? அதுதான் வந்து மிக்சர். இன்னொன்று இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். Why do we call this as mixer? Because they are made of the 2 or more ingredients or components. Ingredients அல்லது components, அதாவது பகுதி பொருள்கள் that are physically separable. அதாவது நம்மளால் வந்து கையால் என்ன செய்ய முடியும், தனித்தனியாக பிரிக்க முடியும், விசிபிள், நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் இது வந்து மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். Can we always see the different components of the mixer with our naked eyes? அதாவது பார்க்க முடிஞ்சியும், அதாவது பார்க்கவும் முடியுது, பிரிக்கவும் முடியுது. சில மிக்சரை வந்து பார்க்க முடியாது, பிரிக்க முடியாது. அதுவும் மிக்சர் தான். பாருங்கள், அந்த ஃபிகர் 1 ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அங்கே வெஜிடபிள்ஸ் இருக்குது, எல்லாம் கலந்துருக்கு, கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் மிக்சர் தான். கீழே பார்த்தீங்கன்னா சோடா இருக்குது. சோடாவும் அப்படிங்கிறதும் ஒரு மிக்சர் தான். ஏன் அப்படின்னா இந்த சோடாவில் வாட்டர் இருக்குது, ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அதாவது சோடாவை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வரும், கார்பன் டை ஆக்சைடு, அது இருக்குது. அப்புறம் வந்து டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக வந்து அதில் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கலர், டிஃப்ரெண்ட் கலரில் சோடா கொடுக்கறதுக்காக கலர் ஆட் பண்ணுறாங்க, கலர் ஏஜென்ட். அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் சோடா. அப்போ சோடா அப்படிங்கிற அந்த பார்த்திங்கன்னா ஏரோட்டட் ட்ரிங்க், சோடா வாட்டர் அப்படிங்கிறதும் மிக்சர் தான். இப்போ மேலே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மிக்சர், கீழே இருக்கிறதும் மிக்சர் தான். அந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது, என்னென்ன பொருள் கலந்துருக்குங்கிறத நம்மளால் காம்போனன்ட்ஸை பார்க்க முடியுது. ரெண்டாவது என்ன செய்யலாம், அதை ஈஸியாக செப்பரேட் பண்ணலாம். ஆனால் இந்த சோடா வாட்டர் என்ன செய்ய முடியாது, மிக்சர் தான். ஆனால் அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாமே கலந்துருக்கு. ரெண்டாவது என்ன செய்ய முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் மிக்சர் தான். இந்த ஃபிகர் 1ல் we can see and physically separate. அதனால் அப்படிங்க, physically separate the components of vegetable solid. அதாவது நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது, ரெண்டாவது என்ன செய்ய முடியுது, அந்த காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியுது. Whereas in figure we can neither see nor physically separate the components of an aerotol drink. அந்த ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சோடா வாட்டரில் ஈஸியாக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியல, ரெண்டாவது பிரிக்கவும் முடியல, அதனோட காம்போனன்ட்ஸை பிரிக்க முடியாது. சரி, ட்ரை டு ஐடென்டிஃபை ஃப்ரம் த லிஸ்ட் வாட் யூ திங்க் மே பி கிளாசிஃபைட் அஸ் மிக்சர். ரைட், எஸ் இஃப் இட் இஸ் எ மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். நோ இஃப் இட் இஸ் நாட் எ மிக்சர் அப்படிங்கலாம். இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு, ஒரு டேபிள் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் மிக்சர். போர்வெல் வாட்டர், காப்பர் ஒயர், சுகர் க்யூப், சால்ட் சொல்யூஷன். இதில் வந்து மிக்சர்னால் எஸ்ன்னு போடுங்க, மிக்சர் இல்லைன்னா நோன் போடுங்க. போர்வெல் வாட்டருங்கிறது உப்பு இருக்கும். இப்போது ப்யூர் வாட்டர் வச்சுக்கோமே, ஒரு பக்கம் ப்யூர் வாட்டர், இன்னொரு பக்கம் வந்து போர் தண்ணி. இதை ரெண்டையும் நாம் வந்து பாயில் பண்ணுவோம். சுத்தமான தண்ணியாக இருந்து என்ன ஆகும், தண்ணி பூரா வேப்பர் ஆகிடும். தண்ணி பூரா வேப்பர் ஆகிடுச்சுன்னா அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த போர் வாட்டரு, சால்ட் வாட்டர் இதெல்லாம் உப்பு கரிக்கும். அப்போ என்ன ஆகும், அதை நம்ம நல்லா பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி பூரா எவாப்ரேட் ஆகிரும். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா, வெசலில் பார்த்திங்கன்னா
வெள்ளை வெள்ளையாக அப்படியே பவுடராக படிஞ்சிருக்கும். சால்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது வந்து மிக்சர். அது சுத்தமானதில்லை, மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே போர்வெல் வாட்டரு அது மாதிரி தான் இருக்கும். நல்லா காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அப்படியே உப்பு படிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து மிக்சர். எஸ், காப்பர் ஒயருங்கிறது காப்பர் ஆட்டம்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் சொல்ல படிச்சு பார்த்தீங்களா? அதனால் காப்பர் ஒயரில் காப்பர் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ அது மிக்சர் இல்லை. நோ. சுகர் அப்படிங்கும்போதும் மிக்சர் தான். சால்ட் சொல்யூஷனுங்கிறதும் உப்பும் தண்ணியும் சேர்ந்ததும் மிக்சர் தான். ஸோ போர்வெல் வாட்டர் எஸ், காப்பர் ஒயர் நோ, சுகர் க்யூப் அண்டு சால்ட் சொல்லி ரெண்டுமே எஸ். ஏர் இஸ் எ மிக்சர். காற்று அப்படிங்கிறது ஏராளமான வாயுக்கள் கலந்த ஒரு கலவை. ஸோ ஏருங்கிறதும் ஒரு மிக்சர் தான். பிகாஸ் இட் கண்டைன்ஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், நோபல் கேஸஸ், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைகள் தான் வந்து காற்று அப்படிங்கிறது. மில்க் இஸ் ஆல்சோ எ மிக்சர் ஆஃப் வாட்டர். அதாவது மிக்சர், மில்க்குங்கிறது ஒரு மிக்சர் தான். ஏன் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது? வாட்டர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது, ஃபேட்டுனா கொழுப்பு இருக்குது, ப்ரோட்டீனா புரதம் இருக்குது, இன்னும் எக்ஸட்ரா இதெல்லாம் நிறைய கலந்துருக்கு. ஸோ மில்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக்சர். ஏன்னா மிக்சர்னு அர்த்தம் 2 or more காம்போனன்ட்ஸ் கலந்துருந்தால் மிக்சர். ஸோ ஏருங்கிறது மிக்சர், மில்க்குங்கிறதும் மிக்சர் தான். லெமன் ஜூஸ் இஸ் எ மிக்சர். லெமன் ஜூஸ் உங்களுக்கு தெரியும். லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? லெமன் ஜூஸ் வேணும், அதாவது அந்த எலுமிச்சை பழனுடைய சாறை புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். ப்ளஸ் வாட்டர் வேணும், ப்ளஸ் சுகர் வேணும் இல்லையா? மேக்ஸிமம் இந்த 3 இருக்கணும் ஒரு லெமன் ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அந்த லெமனுடைய அந்த ஜூஸ் வேணும், 2வது வாட்டர் வேணும், 3வது சுகர் வேணும். இருந்தால் நமக்கு வந்து லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஐஸ் வேணுன்னா வச்சுக்கலாம், வேணாலும் விட்டுறலாம். அப்போது இது வந்து ஒரு மிக்சர் தான். சம் ஆஃப் அஸ் லைக் இட்ஸ் லெஸ் ஸ்வீட், இட் இஸ் வித் லெஸ் சுகர், while some others like it very sweet, so they prefer to add more sugar, but either way it is still lemon juice prepared from lemon extract. Lemon extract na the char, water and sugar and is mixer, though the amount of sugar added is different. ஒன்றும் இல்லை, இந்த லெமன் ஜூஸு வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா லெமன் ஜூஸ் அந்த எக்ஸ்ட்ராக்ட் சொல்லக்கூடியதை வந்து அதிகமாக சேர்த்திக்குவாங்க, சில பேர் கம்மியாக சேர்த்திக்குவாங்க. அதே மாதிரி சுகர் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சுகரை அதிகமாக ஆட் பண்ணிக்குவாங்க, சில பேர் ஸ்வீட் கம்மியாக ஆட் பண்ணிக்குவாங்க, சில பேர் வாட்டரை அதிகமாக ஆட் பண்ணிக்குவாங்க, சில பேர் வாட்டரை வந்து கம்மியாக சேர்த்திக்குவாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எது வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்த்துனாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, எல்லாமே மிக்சர் தான். இந்த ரேஷியோங்கிறது முக்கியம் இல்லைங்க. அதாவது ப்ரொப்போர்ஷன், ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷனுங்கிறது தேவையில்லை. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A mixer need not have a fixed proportion of components. Fixed proportion of components need not தேவையில்லை. அது எல்லாமே மிக்சர் தான். இதில் வந்து லெமன் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதிகமாக சேர்த்தலாம், கம்மியாக சேர்த்தலாம், சுகர் வந்து கம்மியாக சேர்த்துறோம், அதிகமாக சேர்த்துறோம், அப்படிலாம் கிடையாது. ஸோ நீட் நாட் ஹாவ் எ ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ். அதனுடைய மெஷர்மெண்ட் அளவு நமக்கு தேவையில்லை. சரி. A mixer is an impure substance and contains more than one kind of particles. More than one kind of particles அப்படிங்கிற, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையிலான ஒரு துகள்களை கொண்ட ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து மிக்சர் அப்படிங்கிறது. இந்த மிக்சர் த காம்போனன்ட்ஸ் ஆர் மிக்ஸ்டு இன் எனி ப்ரொப்போர்ஷன். அப்போது ஒரு மிக்சர்னால் அதில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு நிறைய காம்போனன்ட்ஸ் சேர்ந்துருந்தால் தான் அது மிக்சர்னு சொல்லுவோம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஷியோவில் ப்ரொப்போர்ஷன்னா ரேஷியோவில் வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த மிக்சர் அப்படிங்கிறது இதெல்லாம் மிக்சர் அப்படின்னா பாருங்கள். ஏ 2 or more எலமெண்ட்ஸ், அதாவது இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இந்த மாதிரி 2 எலமெண்ட்ஸு 2 or more எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி இருக்கக்கூடியதும் மிக்சர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 22 கேரட் கோல்டு, அதோடு பார்த்திங்கன்னா காப்பரை சேர்த்துவாங்க. இப்போ கோல்டோட காப்பர், கோல்டுங்கிறது எலமெண்ட், காப்பருங்கிறது எலமெண்ட். இப்போ 2 எலமெண்ட் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து நகைகள் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. வெறும் சுத்தமான 24 கேரட் கோல்டை வச்சு நம்மளால் வந்து நகை செய்ய முடியாது இல்லையா? அதாவது ஆபரண நகைகள் செய்ய முடியாது. அப்போ 22 கேரட் கோல்டோட காப்பரு இல்லைன்னா கேட்மியத்தை ஆட் பண்ணி நாம் வந்து கலந்தால் தான் நம்மளால் வந்து மோதிரம், தங்கம், இது மாதிரி நிறைய நம்மளுடைய ஜுவல்ஸ் நம்ம செய்ய முடியும்.
அப்போது எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட்டு இதுவும் வந்து ஒரு மிக்சர் தாங்கிறாங்க. பி பார்த்தீங்கன்னா 2 ஆர் மோர் காம்பவுண்ட்ஸுங்கிறதும் மிக்சர் தான். இப்போ காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்டோட சேர்றதும் மிக்சர்னு சொல்லலாம். இப்போது ஏரோட்டோட் ரிங், அதாவது சோடா வாட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஸ்வீட்னிங் அண்டு கலரிங் ஏஜென்ட்டு, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஏரோட்டோட் ரிங், அதாவது சோடா வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு காம்பவுண்டு, CO2, கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு காம்பவுண்டு. வாட்டர் அப்படிங்கிறது H2O, அதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது, ஸோ அதுவும் காம்பவுண்டு. இது மாதிரி 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸு சேர்ந்து உருவாகிறதும் மிக்சர்னு நாம் சொல்லுவோம். சி பாருங்கள், அண்ட் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட், ஒரு எலமெண்ட்டு ஒரு காம்பவுண்டு இப்படி சேர்ந்திருந்தாலும் அதுவும் மிக்சர் என்று சொல்லப்படும். டிஞ்சர், இந்த புண்ணு வந்து காலில் புண்ணாயிடுச்சுன்னா ப்ளூ கலராக இங்கு மாதிரி ஊற்றுவாங்க, டிஞ்சர் பயங்கரமாக எரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஒரு எலமெண்ட் இருக்குது அயோடின், இன்னொன்று ஆல்கஹால். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சர் தான். ஸோ எலமெண்ட் சேர்றதும் மிக்சர், காம்பவுண்ட் சேர்ந்து உருவாகிறதும் மிக்சர், ஒரு எலமெண்ட் இன்னொரு காம்பவுண்ட் சேர்றதும் மிக்சர். ஸோ இந்த மாதிரி மிக்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். சரி, அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போது நடத்துகிற வரைக்கும் நல்லா நீங்கள் பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.